ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பில்டப் பை vlogs. இந்த வீடியோ எதை பற்றினு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. மணி சேவிங் ஸ்டெப்ஸ் இன் தமிழ். பணத்தை எப்படி சேமிக்கணும்னு தெரிலையா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். முதல்ல உங்களால் ஏன் சேமிக்க முடியலன்னு யோசிங்க கைஸ். அது ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு வேலிட் ரீசன் இல்லை பணம் சேர்த்து வைக்கிறதுக்கு. அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு காரணத்தை தேர்ந்தெடுக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு டூர் போகிறதுக்கு ரீசன் எனக்கு நிறைய ட்ராவல் பண்ண பிடிக்கும், அதனால் டூர்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த காரணம் தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு காரணத்தை தேர்ந்தெடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ், நமக்கு வர இன்கமில் நம்ம செலவு போக மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் எவ்வளோ முடியுதோ நம்ம அவ்வளோ சேர்த்து வச்சு தான் ஆகணும். அப்படின்னா தான் நம்ம நினச்ச ஒரு பொருளை நம்ம கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட செலவை பூராமே நம்ம ட்ராக் பண்ணணும். நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம். கைஸ், நம்ம செலவு பண்ணுறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று தேவையான செலவு, ஒன்று தேவையில்லாத செலவு. இந்த 2யுமே நம்ம கரெக்டாக நம்ம பிரிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சேர்த்தே வைக்க முடியும். ஏன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட சேவிங்ஸை நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம சம்பாதிக்கிற காசு பூராமே செலவாகிட்டு தான் இருக்கும். நம்ம அதை சேமிக்கவே முடியாது. இப்போ ஒரு சில விஷயம் உங்களுக்கே தெரியும். இந்த செலவு தேவையானதா இல்லை தேவையில்லாததா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு சின்ன ஒரு நோட்டு மாதிரி எடுத்து அதில் நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ ஈஸியாகவே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இதுக்காக செலவு பண்ணியிருக்கோம், இந்தந்த விஷயத்துக்காக தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வந்தாலே ஓரளவுக்கு நம்ம அமௌண்ட் வேஸ்ட் ஆகிறத நம்ம தடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு போட்டு அங்கே போடுறதுனால உங்களால் செலவுகளை மிச்சம் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அந்த லிஸ்ட்டு இல்லாமல் போடுறனால உங்களுக்கு தோன்ற எல்லாத்தையுமே நீங்கள் வாங்குவீங்க. அதனால உங்களோட அமௌண்ட்டு தான் அந்த இடத்துல வேஸ்ட் ஆகும். ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்ற ஒரு ஐடியாவே உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் நம்ம வந்துட்டோம், ஏதாவது வாங்கணுன்றக்காக நீங்கள் வாங்குவீங்க. அப்படின்றப்ப உங்களோட அமௌண்ட்டு மேலும் தான் வேஸ்ட் ஆகும். அதனால உங்களால் சேவிங்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது அந்த இடத்துல. பெரிய விஷயம்லாம் இல்லை காய்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை நம்ம கரெக்ட் பண்ணாலே நம்மளால் அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை நமக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். நம்ம அதிலிருந்து அடுத்து படிப்படியாக நம்ம சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிடலாம். ஆனால் இதை பூரா நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு முக்கியமான ஒரு மேஜர் ரோல் இந்த இடத்துல. நீங்கள் நினைக்கலாம், சேர்த்து வச்சு என்றைக்கு நான் அந்த மாதிரி பொருள்லாம் வாங்குறது, என்னோடய ஆசைகளை நான் என்றைக்கு பூர்த்தி பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். அதே இது நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு இஎம்ஐயில் கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்குறீங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க, அது பூராமே உங்களுக்கு லாஸ் தான். அதுக்கு நீங்கள் சேர்த்து வச்சு பொறுமையாகவே வாங்கிட்டு போயிடலாம். அப்படி நீங்கள் சேர்த்து வச்சு வாங்குறீங்கன்றப்போ உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேவிங் பண்ணி இந்த இது வாங்கியிருக்கோம் அப்படின்னு. கைஸ், என்னைய கேட்டால் சேர்த்து வைக்கிறது ஒரு நல்ல ஹேபிட்டு. நீங்கள் இது வரைக்கும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை பழகி வச்சுருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் சேர்த்து வைக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூ இயர் வருது, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பழக்கத்தை நீங்கள் பழகி வச்சுக்கிறனால அது உங்களுக்கு பின்னாடி லைஃப் லாங் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க கைஸ். த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் த ஹார்டஸ்ட்னு சொல்லுவாங்க. முதல் படி தான் ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த முதல் படி நீங்கள் ஏறிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த முதல் படி ஏற முடியாமல் இருக்கிறது தான் இங்கே நிறைய பேரோட பிரச்சனையே. நம்ம அந்த படியை பார்த்துட்டே நம்ம அதை ஏறாமலே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் பிரச்சனை. நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு விஷயத்தை. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம தோத்துட்டோன்னு நம்ம நினைக்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம தோற்க மாட்டோம். இப்போ ஒரு வேளை நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியுமே உங்களால் சேர்த்து வைக்க முடியலைனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்மளால் எதனால சேர்த்து வைக்க முடியலை, எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்றதை அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதிலிருந்தே நீங்கள் கற்றுக்கிடுவீங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களால் சேர்த்து வைக்க முடியும் கண்டிப்பாக. கைஸ், நீங்கள் இப்போ சேர்த்து வைக்கிறீங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஓகே. அதை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒன்று எமர்ஜென்சி ஃபண்டு, ஒன்று உங்கள் ட்ரீம் சேவிங்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 இதாக பிரிச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டு உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ அந்த மாதிரி டயத்தில் மட்டும்தான் நீங்கள் அதிலேருந்து அமௌண்ட் எடுக்கணும். மற்றபடி அதிலேருந்து நீங்கள் அமௌண்ட்டே எடுக்கக்கூடாது. அந்த ட்ரீம் சேவிங்ஸ் இருக்குல்ல, அது எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு பைக் வாங்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு மொபைல் வாங்கணும், அந்த மாதிரி இதுக்கு. அதையுமே நீங்கள் ஊடால நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த இது எப்போ நீங்கள் அந்த அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் சேர்த்து வைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் அதிலேருந்து அமௌண்ட்டே எடுக்கணும். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த சேவிங்ஸோட இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் அதே மாதிரி எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்க என்னன்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அதை நீங்கள் எடுக்கவே கூடாது. இதுதான் ஒரு முக்கியமான ரோல் இதில். கைஸ், இப்போ எதில் நம்ம அமௌண்ட்டை வேஸ்ட்டாக செலவு பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. இப்போ நான்லாம் படத்துக்கு அதிகமாக போவேன். அதனால் நான் அதுக்கு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுவேன் கண்டிப்பாக.
இன்னொன்று வந்து ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இதுகளுக்கு போகும்போதும் நிறைய அமௌண்ட் செலவாகும். இதுகளை பூரா மிச்சம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போனா வந்து இதை பூராமே நம்ம கட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்கள் எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்கன்றதை பாருங்கள் கைஸ். நம்ம சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம ஆசைப்படுறத நம்ம வந்து அடைய முடியும். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். அதனால் அமௌண்ட் எப்படி வருது எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் 1ஆந்தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். 2-3 நாளே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஃபுல்லாகவே காலியாயிரும். ஏன்னா ஃபுல்லாகவே ஆன்லைன் பேமெண்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் கையிலேருந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ராக் பண்ணலாம். நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறனால உங்களால் வந்து அதை ட்ராக் பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு சின்ன ஒரு நோட் புக் எடுத்துக்கிறணும். நீங்கள் வந்து இப்போ எழுதுறது மூலியமாக அது ஈஸியாக உங்களோட பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க என்னன்றது. இப்போ நீங்கள் ஆப்பில் நீங்கள் டைப் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு அந்தளவுக்கு அது இது இருக்காது. சும்மா ஜஸ்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பில் வந்து நீங்கள் உங்களோட சேவிங்ஸு, உங்கள் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்க நீங்கள் எவ்வளோ விரும்ப மாட்டீங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஒரு நோட்டில் எழுதுறதே ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அதுக்கு. கைஸ் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சேர்த்து வைக்கிறது மூலியமாக மட்டும் நம்ம லைஃப் மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகளை நீங்கள் தேடணும். இப்போ நீங்கள் ஒரு யங் ஏஜில் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்க்கலாம். ஒரு 2 வேளை உங்களால் பார்க்க முடியும். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவே இன்கம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எந்தெந்த சோர்ஸ் மூலியமாக நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமோ அது மூலியமாக நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அப்படின்றப்போ உங்களோட இன்கம் கூடுதுன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கூட ஆரம்பிக்கும். நீங்களும் ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கான வழியை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண பாருங்கள். கைஸ் சேர்த்து வைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் நம்மளோட ஜேர்னியில். இதை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாலே அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்களை வச்சு தான் நான் வந்து எனக்கு தேவையான பொருட்களை நான் வாங்கியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த ஐடியாக்கெல்லாம் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களாலையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களால் வாங்க முடியும். வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு கண்டென்ட்டில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.